வசனம் சொல்லுது பாருங்க. ஆமென். அந்நாட்களுக்கு பின் நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் இவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். எப்படி? நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இப்போ அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவனும் தன் அயலானுக்கு ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து. கையை தட்டி இருக்குதா? தாவீது கதர்னார், ஐயா அநியாயத்தை மன்னிங்க ஐயா, ஐயா நிறைய அநியாயம் பண்ணிட்டேயா என்ன அப்படின்னாரு. இங்கே வேதம் சொல்லுது, நான் அவர்களுடைய அநியாயங்களை கிருபையாய், இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியான நிமித்தம் நம்மை மன்னித்து நம்முடைய அநியாயம் அக்கிரமம் எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டனால நம்ம மன்னிப்பு பெற்றிருக்கிறோம். அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரங்களையும் இனி நினைக்காமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையத்தை உங்கள் பாவம் அக்கிரமத்தில் அவர் நினைக்கிறதே இல்லை. நம்ப முடியுதா? நம்புற மாதிரி இருக்காது. உங்கள் பாவத்தையும் அக்கிரமத்தையும் அவர் நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா அவருக்கு அதுக்கான தண்டனை அவர் வாங்கிட்டாருங்க. அப்போ நீங்கள் உங்கள் பாவத்தை நினைக்கணுமா? ஆமாம், பாவத்தை நினச்சி அதை விட்டு விடணும், அவ்வளோதான். நீங்கள் பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்ய முடியாது. உங்களால் அவருடைய அன்பு உங்களை நெருக்கி ஏக நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க. கர்த்தருடைய ஆவியில் நீங்கள் நிரப்பப்பட பாவம் செய்ய மாட்டீங்க. சரிங்களா? ஒருவேளை செஞ்சிட்டா ஆண்டவரே இதிலேருந்து என்னை ரட்சிங்கப்பா, விடுவீங்கப்பான்னு அதை விட்டு விளைக்கணும், அவ்வளோதான். ஆனால் உங்கள் பாவத்துக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதுனால உங்கள் பாவம் உங்களை ஒன்றும் பண்ணாது. எத்தனை நம்புறீங்க? அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் சொல்லலை, வசனத்தை நம்புறீங்களா இல்லையா? எபிரேயரில் இருக்குது, புதிய உடன்படிக்கையில் இருக்குது. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் இது. எது புதிய உடன்படிக்கை? என்னுடைய பாவத்திற்காக. கையை தட்டி படித்தோம் இல்லையா? மத்திய 26 இல்லையா? என்னுடைய பாவத்திற்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் மீறுதலுக்காகவும் இயேசு கிறிஸ்து பலியானதினாலே அந்த புதிய உடன்படிக்கையின்படி என் பாவங்களை தேவன் மன்னித்திருக்கிறார். என் பாவங்களையும் என் அக்கிரமங்களையும் தேவன் நினைக்கப் போவதே இல்லை. என் அநியாயத்தை அவர் கிருபையாய் மன்னித்து விட்டார். அதனால் நான் நீதிமான், பரிசுத்தவான், தேவனுடைய பிள்ளை, தேவனால் நேசிக்கப்படுகிறவள். தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார், தேவன் என் மேலே கிருபையாகவே இருக்கிறார். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் விடுதலை ஆயிடுவீங்க, நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. ஓகே, நான் அப்படியே மனதார ஆசீர்வதிக்கிறேன்.